இந்த மாதிரி சாறு எப்படி வருது பாரு, நல்ல கரும்புல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மாட்டுப்பொங்கல். இன்றைக்கி வெளியில் எங்கேயும் போகலங்க, வீட்டிலையே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். தேங்காய் பால் சாதம் சுட சுட. இது திருநெல்வேலி ஸ்பெஷல். இது நாகர்கோவில் கூட சொல்லலாம். நாகர்கோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் வந்து தேங்காய் பால் சாதம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா கிரேவி மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல், அதாவது மட்டன் வறுவல், மிளகு வறுவல் செய்வாங்க எங்கள் மாமியார். அதை மாதிரி என் பொண்ணு வந்து மீல் மேக்கரில் மிளகு வறுவல் பண்ணியிருக்கா. அவளுடைய ஸ்பெஷல் இன்றைக்கி. நானும் தேங்காய் பால் சாதமும் எண்ணெய் கத்திரிக்காயும் பண்ணேன். இன்றைக்கி இதாங்க. நாங்கள் வெளியில் எங்கேயும் போகல, சாயந்தரமாக தான் எங்கேயாவது பார்க்கு போகலான்னு நினச்சிட்ருக்கோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றோம், ஒரு 3 மணிக்கு தான் சாப்பிட்றோம். இந்த தேங்காய் பால் சாதத்தை எடுத்து இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் போட்டு இப்படி நல்லா கத்திரிக்காயோடு சேர்த்து சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. சைடாக வந்து மீல் மேக்கர் மிளகு வறுவல். பனங்கிழங்கு அவிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம வந்து இதை வேக விடணும், மூடி போட்டு வேக விடணும். இப்போ வந்து இதை நல்லா வந்து உள்ளே மடக்கி விட்டு மூடி போட்டு பெல்ட் மட்டும் போட்டு அப்படியே வேக விட வேண்டியதான். ஒரு 20 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்துடும் உங்களுக்கு. பனங்கிழங்கு சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. இது பெல்ட் மட்டும் போட்டு அப்படியே வந்து மூடி ஒரு 20 நிமிஷம் வைக்க வேண்டியதான். இப்போ சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகணும்னா இந்த கரும்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து ஜீரணமாயிரும். நீங்கள் என்ன ஹெவியாக சாப்பிட்டாலும் இந்த கரும்பு வந்து நல்லா வந்து ஒடிச்சு, அப்புறம் நல்லா பல்லுட்டே கடித்து மென்று இந்த சாறை பிழிஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஜீரணம் சூப்பராக ஆகும். நான் கரும்பு சாப்பிட போகிறேன். அப்புறம் பனங்கிழங்கு வேக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல் எப்படி போயிட்டுருக்குது?